உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. நம்மோடு தற்போது மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார் தொலைபேசி வாயிலாக. திரு ஐயநாதன், இந்த பெரியார் நினைவிடத்திற்கு செல்வதன் மூலமாக ஒரு மெசேஜ் கொடுக்கிறாரா விஜய்? தன்னுடைய கொள்கை என்னங்கிறத காட்டுறாரா? ஆமா ஆமா அப்படிதான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு அவரு இது தொடர்பாக வெளியிட்ட அறிக்கையில கூட சகோதரத்துவம், சமத்துவம், சமூக நீதி அப்படின்ற அவருடைய கொள்கைகளை வந்துட்டு பின்பற்றுவோம் அப்படின்னு அதற்காக நிற்போம்னு சொல்லியிருந்தாரு. இப்ப நேரடியாவே போயிட்டு பெரியாருடைய திடல்ல அந்த அஞ்சலி செலுத்தணும்னு அவருடைய சமாதிக்கு முன்னாடி அஞ்சலி செஞ்சிருக்கிறாரு. தன்னுடைய அரசியல் பாதை எப்படி இருக்கும் அப்படின்றத அவர் காட்டியிருக்காரு. நல்ல ஒரு விடயம், வரவேற்கத்தக்கது. ஓகே. ஆனா ஒரு கேள்வி என்ன எழுப்புவாங்கன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் இப்போ திமுக, அதிமுக போன்ற பெரிய கட்சிகள் இதே பெரியாரியத்தை தான் பின்பற்றாங்க, இதே திராவிட கொள்கைகள், சமத்துவம், சமூக நீதி தான் சொல்றாங்க. அப்ப என்ன விஜய் புதுசா சொல்றாரு? இல்ல அவர் வந்து இந்த கட்சிகள் போல இன்னொரு கட்சியா இருக்க போறாரா? அப்போ அதுல என்ன மாற்று இருக்கு அப்படின்னு கேட்பாங்கல்ல. இல்ல, ஒரு இன்னைக்கும் சமூக நீதின்றது தேவைப்படுதா இல்லையா? இன்னைக்கு சகோதரத்துவம் அப்படின்ற அந்த கொள்கை வந்துட்டு அவசியமா இல்லையா? அந்த இடத்துல தான் நம்ம பார்க்கணும் சமத்துவம் அப்படின்றது. அதற்காக நின்ன ஒருத்தர் வந்துட்டு மறிய அரசியல் கட்டாயம். அதனால அவங்க செஞ்சிருக்கிறாங்க, அது இன்னைக்கு இவரும் செய்யறாரு. அதனால அவங்கள ஒருத்தரா தான் இவர் இருப்பார் அப்படின்றது என்ன தேவையில்லை. அவர் சொன்னது எப்படி மாறுபடுவாருங்கிறதுல கேள்விகள் அப்படியே தொடருதுல. ஆமா ஆமா, அந்த மாதிரி கேள்விக்கு வந்துட்டு அவருடைய செயல்பாட்டின் மூலமா தான் பதில் சொல்ல முடியும். ஏன்னா இப்ப நான் ஒரு பெரியாரிஸ்ட், நான் பெரியாரியத்தை பின்பற்றேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி திமுக ஓட்டு போட்டுருவேனே, அதிமுக ஓட்டு போட்டுருவேனே. அப்ப இதை தாண்டி விஜய்க்கு என்ன புதுசா அவர் ஆஃபர் பண்றாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆமா, புதுசா என்ன ஆஃபர் பண்றாருன்றதுக்காக தான் நம்ம வந்துட்டு அவருடைய மாநாட்டுக்காக காத்துட்டு இருக்கணும். அங்கதானே அவர் சொல்ல போறாரு. இப்ப இது வரைக்கும் என்னன்னா, ஏற்கனவே பெரியார படிங்க, அண்ணாவை படிங்க இருந்தாரு. அப்பவே கூட இந்த மாதிரிலாம் முத்திர குத்துனாங்க. ஆனா அவர் ஒண்ணும் கவலைப்படாது, அதுதான் சொல்லிட்டு போனாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாம் பதில் அளிக்கல. இப்ப இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் செய்வாருன்றது எனக்கு நான் எதிர்பார்த்தேன். 3 நாளைக்கு முன்னாடி அண்ணாவுடைய பிறந்த நாள் கூட வந்துச்சு. கரெக்ட். ஆனா அதுக்கே கூட அவர் வந்திருப்பாரு அப்படின்னு தான் நானும் எதிர்பார்த்தேன். அப்போ வாழ்த்து மட்டும் சொன்னாருன்னு நினைக்கிறேன், ஒரு செய்தி மட்டும் கொடுத்திருந்தாருன்னு நினைக்கிறேன் அண்ணா பிறந்த நாளைக்கு. இருக்கலாமா இருக்கலாம். இதுல மட்டும் தான் இவர் செஞ்சிருக்காரு. எல்லாத்துக்கும் மூலமா பெரியார் தானே இருக்கிறாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சமூக நீதி, இன்னைக்கு தமிழ் சமூகம் இந்த அளவுக்கு உயர்ந்து நிக்குது அப்படின்னா அதுக்கு மூல காரணம் தந்தை பெரியார் தான் அப்படின்ற வரலாற்றை வந்துட்டு அவர் படிச்சிருக்கலாம். அவருக்கு மரியாதை செலுத்துறது மூலமா தொடங்க. நன்றி திரு ஐயநாதன், உங்கள் பார்வைகளுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.